வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் வாராந்த சிறப்பு சிந்தனையுரை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய அன்பர்களையும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி வணங்கி வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்று நமக்கெல்லாம் சிந்தனை உரை வழங்க முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்கள் கடந்த 4 வருடங்களாக நமக்கு சிந்தனை உரை மூலம் நல்ல பல கருத்துக்களை பலதரப்பட்ட தலைப்புகளிலே விளக்கி ஆழமானதும் அரியதுமான பொருள் புரியாத பல கருத்துக்களை தெளிவுபடுத்தி நம் சிந்தனைக்கு விருந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது நாம் செய்த வரம், நமக்கு கிடைத்த வரம், நாம் செய்த பாக்கியம் என்றே கூற வேண்டும். அந்த வகையிலே என்றும் எங்கும் நிறைந்த அறிவின் பயணம் பாகம் 9 இணைந்திருக்கிறோம். கடந்த வாரம் அறிவே தெய்வம் என்ற தலைப்பிலே பயணம் தொடர்ந்தது. அதில் பகவத்கீதையிலே சொல்லப்பட்ட சான்றுகள் பற்றி விளக்கி அறிவே தெய்வம் என்பதை விளங்க வழிகாட்டினார்கள். அடுத்த அமர்வில் அறிவே தெய்வம் என்பதற்கு சான்று தரும் வள்ளுவம் பற்றி சிந்திப்போம் என்று கூறி நிறைவு செய்திருந்தார்கள். இப்பொழுது ஐயா அவர்களை வணங்கி வரவேற்று இன்றைய சிந்தனை உரையை வழங்குமாறு கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் சார்பில் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து எங்கும் நிறைந்த அறிவின் பயணம் வேதாத்திரிய தொடர் சிந்தனையின் 9ஆம் பாகத்தில் இன்றைக்கு அறிவே தெய்வம் என சான்று தரும் வள்ளுவம். அணுவில் தொடங்கி மனிதன் வரைக்கும் தோற்றம், வாழும் காலம், முடிவு என்ற 3 படித்தளங்கள் உண்டு. அணுவுக்கும் தோன்றுகின்ற காலம் ஒன்று உண்டு, இயங்குகின்ற கால நீட்சி ஒன்று உண்டு. ஒரு நாள் மீண்டும் அது இறைத்தோள்களாக முடிந்து போகும். இந்த நியதியின் அடிப்படையிலேயே எல்லா தோற்றங்களுக்கும் ஜீவன்களுக்கும் பிறப்பு, இறப்பு, இடைப்பட்ட வாழ்க்கை என்ற 3 படித்தளங்கள் அமைந்திருக்கின்றன. இதற்கு மூலப்பொருளாகிய தெய்வம் என்று சொல்லக்கூடிய அறிவு, இது மனித மனதுக்கோ விஞ்ஞான கருவிகளுக்கோ அல்லது அறிவியல் கணக்குக்கோ எட்டாதது. இதை தத்துவ ரீதியாக பேசுகின்ற போது படைக்கும் நிலை பிரம்மா, காத்து பராமரிக்கும் நிலை விஷ்ணு, அழிக்கும் நிலை ருத்ர சிவம் என்று இந்து தத்துவம் பேசுகிறது. இருந்தாலும்
இந்த பிரம்மா, விஷ்ணு, ருத்ர, சிவம் இந்த மூன்றுக்கும் முழு முதற் பொருள் எது என்றால் ஆதி சிவம் என்று சொன்னார். அப்ப சிவமே, ஆதி சிவமே பிரம்ம சிவமாக, விஷ்ணு சிவமாக, ருத்ர சிவமாக 3 வகை செயல்பாடுகளை நிகழ்த்தி இந்த உலகை நடத்தி கொண்டிருக்கிறது. இதன் அடிப்படையிலேயே, இந்த முப்பரிமாண அடிப்படையிலேயே வள்ளுவ பெருந்தகை உலக பொது மறையாக திருக்குறளை அருளிய போது இறைவனை குறிக்கின்ற சொல்லாக மதங்கள் பயன்படுத்திய வார்த்தைகளை தவிர்த்து விஞ்ஞானம் பிற்காலத்தில் கண்டெடுத்த ஒரு வார்த்தைக்கு மூலமாக படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முப்பரிமாணத்திற்கு மூலப்பொருளான அந்த ஆதிசிவத்தை பகவன் என்ற சொல்லால் குறித்தார். அதாவது ப க அ. இன் என்பது இலக்கண விகுதி. இந்த 3 எழுத்துக்கள் அதனோடு இலக்கண விகுதியை சேர்க்கின்ற போதுதான் அது பகவன் என்று சொல்லாகிறது. அப்போ படைத்தலுக்கு ப, காத்தலுக்கு க, அழித்தலுக்கு அ. இந்த 3ஐயும் இணைத்து பகவன் என்கிறார். பிற்காலத்தில் வந்த அறிவியலுக்கு முன்பு வந்த மேல்நாட்டு மத கருத்துக்கள் ஆங்கிலத்திலே காட் என்று சொல்வார்கள். GOD, காட். இங்கே படைத்தல், காத்தல், அழித்தல் என்று சொல்லப்படுகிறதே, அதுவே அங்கே ஜெனரேட்ஸ், ஆபரேட்ஸ், டெலிட்ஸ். ஜெனரேட்ஸ் படைத்தல், ஆபரேட்ஸ் நிர்வகித்தல் அல்லது பாதுகாத்தல், டெலிட்ஸ் முடித்து வைத்தல் அல்லது கழித்து விடுதல். இந்த 3 பரிமாணங்களின் முதல் எழுத்துக்கள் தான் GOD, காட். இப்ப பகவன் என்ற சொல்லுக்கு வருவோம். அகல முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்கிறார் வள்ளுவர். அகர முதல எழுத்து எல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இதற்கு எல்லா உரை ஆசிரியர்களும் ஒரு 15 சொற்களுக்குள்ளாக என்ன விளக்கம் தந்திருக்கிறார்கள் என்றால், எல்லா மொழிகளிலும் அகரம் முதல் எழுத்தாக அமைந்திருப்பது போல இந்த உலகத்திற்கு முழு முதற் பொருள் பகவன் என்று முடிச்சிட்டான். இது உண்மைதான் என்றாலும் கூட வள்ளுவருடைய கூற்றின் சிறப்பை இந்த விளக்கம் வெளிப்படுத்தவில்லை என்பது ஒரு நுண்மையான உட்பொருள் ரகசியமாக இருக்கிறது. அது என்னன்னு பார்க்கணும். ஆ என்பதுதான் எல்லா ஜீவன்களும் வாயை திறக்கின்ற போது எழக்கூடிய ஓசை. அதுல மாற்று கருத்து கிடையாது. எனவே அகரம் என்பது முதல் ஓசை, முதல் எழுத்து. அதுபோல பகவன் என்ற இறைவன் முதற் பொருள் என்பது ஒரு சரி. இப்போ பொதுவாக மொழிகளிலே உயிர் எழுத்து, மெய் எழுத்து, உயிர்மெய் எழுத்து என்று 3ஆக நாம் பிரித்து பயன் கொள்கின்றோம். ஆங்கிலத்திலே கூட வவல்ஸ் என்பது உயிர் எழுத்து, கான்சனன்ட்ஸ் என்பது மெய் எழுத்து. இந்த இரண்டும் கலந்த சேர்க்கை உயிர்மெய் எழுத்துக்களாக மொழி அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, 5 உயிரெழுத்துக்கள் AEIOU, 18 மெய் எழுத்துக்கள், 23 எழுத்துக்கள் தான் ஆங்கிலத்தின் துவக்க காலத்தில் இருந்த எழுத்துக்கள்.
3 எழுத்துக்கள் கடன் வாங்கப்பட்டவை, பிற மொழிகளிலிருந்து எடுத்தாளப்பட்டது. அதாவது U, Z அண்ட் J. இந்த 3 ஓசைகளும் பிற மொழியிலிருந்து எடுத்தாளப்பட்டவை. அப்படி 26 எழுத்துக்கள் ஆயுது. உயிரும் மெய்யும் சேர்ந்தால் உயிர்மெய் என்று சொல்கின்றோம். இப்போ ஆங்கிலத்தில் 5 உயிரெழுத்துக்களாக இருந்தது, தமிழிலே நெடில் குறில் என்று 2 பிரித்து 12 எழுத்துக்களாக மாற்றிக் கொள்கின்றோம். இதுல உயிரும் மெய்யும் இணைகின்ற போது, உதாரணமாக இம் என்ற மெய்யெழுத்து, இதனோடு ஆ என்ற உயிரை சேர்த்தால் மா என்று ஓசை வரும். சரி, இப்போ இம் கூட்டல் ஆ ஈக்குவல் டு மா என்றால் அந்த இம்மிலிருந்து புள்ளியை நீக்கிவிட்டால் மா தானே. நல்லதா? அப்படி என்றால் இம் கூட்டல் ஆ ஈக்குவல் டு மா, இம் மைனஸ் புள்ளி ஈக்குவல் டு மா. ஸோ ஆ ஈக்குவல் டு புள்ளி. அது இறைத்துகள். அப்ப ஆ என்ற ஓசை வெளிப்பட்டது ஜீவன்களிலே. அதற்கான ஓசையின் மூலம் காந்த தன்மாற்றம் தானே. இப்ப காந்தம் எங்கே பிறந்தது? சுத்தவெளியிலிருந்து எழுச்சி பெற்ற துகள், இறை துகள் என்ற சுழற்சியிலே காந்தமாக மாறியது. எனவே ஆ என்பது புள்ளி என்பது இறை துகள், பரமாணு. எனவே உச்சரிக்க முடியாத மெய்யெழுத்தை போல சொற்களால் விளக்க இயலாதது தெய்வம். உச்சரிக்க முடியாத மெய்யெழுத்து போல சொற்களால் விளக்க முடியாதது தெய்வம். கண்டனவெல்லாம் மௌன உரு வெளி அதாகவே கருதி அஞ்சலி செய்குவோம் என்றார் தாய்மானார். கண்டனவெல்லாம் மௌன உரு. மௌனம் என்பது ஓசையற்றது, பேசாதிருப்பது நினைக்கிறோம். உருவம் என்றால் வடிவம். மௌன உரு என்றால் வடிவம் அற்ற நிலை. ஓசை என்பது ஒளி வடிவம், மௌனம் என்பது ஓசை அற்ற நிலை. அப்ப மௌனம் என்பது ஒரு மூல நிலை, வடிவமற்ற, ஓசையற்ற, இயக்கமற்ற ஒன்று. அதனால்தான் கண்டனவெல்லாம் மௌன உரு வெளி அதாகவே கருதி அஞ்சலி செய்குவோம். இதை கவிஞர் கண்ணதாசன் அழகா சொல்லுவார். நீண்ட கோபுரமும் வெட்ட வெளி, நீண்ட மதிர்ச்சுவரும் நெட்ட நெடும் கோபுரமும் சூழ்ந்து மறைத்திருக்கும் சுத்தவெளி பொற்சபையே. சுத்தவெளி என்ற வார்த்தை வள்ளல் பெருமான் பயன்படுத்தினார். மகரிஷி அதை விரிவாக பயன்படுத்தினார். ஒரு சொல்லாக கண்ணதாசன் அதை பயன்படுத்தியிருக்கின்றார். நீண்ட மதிர்ச்சுவர் புரியுது, நெட்ட நெடும் கோபுரமும் அதுவும் புரியுது, சூழ்ந்து மறைத்திருக்கும் சுத்தவெளி பொற்சபையே. இவையெல்லாம் சூழ்ந்து எதை மறைத்திருக்கிறது? சுத்தவெளி பொற்சபையே. சுத்த வெளியாக பொற்சபை இந்த பிரபஞ்சமாக, அதுக்கு அப்பாற்பட்ட நிலையிலே எல்லையற்ற பரவெளியாக. சரி, அடுத்த வார்த்தை என்ன சொல்ற பாருங்க. விளக்குக்கும் விளங்காத விளக்கம் இல்லா சத்தியமே வெறும் கல்லாய் வீற்றிருக்கும் வினை கடந்த தத்துவமே. விளக்குக்கும் விளங்காத விளக்கம் இல்லா சத்தியமே. இந்த விளக்கு என்பதை 2
கோணங்களிலே பொருள் கொள்கின்றோம். ஒன்று பருப்பொருள் விளக்கு, வெளிச்சம் தருகின்ற பருப்பொருள் விளக்கு. இன்னொன்று புரிந்த ஒருவர் புரியாத ஒருவருக்கு ஒரு கருத்தை விளக்கி சொல்லக்கூடிய விளக்கம். விளக்கு, விளக்கம். இந்த பருப்பொருள் விளக்கு கண்கள் வழியாக மேடு பள்ளங்களை கண்டறிந்து இடர்கள் இல்லாத பயணத்திற்கு துணை செய்யும். விளக்கம், அதுல கூட பாருங்க, விளக்கு கூட்டல் அம், விளக்கம். அம் என்பது காந்தம், திருவருள். அப்ப அந்த திருவருளாகிய இறைநிலையே தான் இங்கே நமக்கு செயலுக்கு தக்க விளைவாக வருகிறது என்ற தெய்வ நீதியை விளக்கி சொல்கின்ற போது விளக்கு கூட்டல் அம், கந்த புராணம் ஈக்குவல் டு விளக்கம். எனவே விளக்குக்கும் விளங்காத விளக்கம் இல்லா சத்தியமே. இப்ப இங்கே 2 பொருள் வரணும். கருவறையில அந்த விக்கிரகத்திற்கு மிக அருகில் ஒரு தொங்கு விளக்கு மங்கலான வெளிச்சத்தை பரப்பி கொண்டிருக்கும். அது அணையா விளக்காக இருக்கும். இந்த விளக்கு இல்லை என்றால் அந்த கருவறைக்குள் இருக்கின்ற தெய்வத்தை நாம் பார்க்க முடியாது, சிலையை நாம் பார்க்க முடியாது. அப்ப இந்த பருப்பொருள் விளக்கு இருட்டுக்குள் மறைந்திருக்கின்ற சுத்தவெளி, அந்த சிலையை நம் கண்களுக்கு காட்டுகிறது. இந்த தெய்வ தத்துவத்தை வார்த்தைகளால் விளக்கி சொல்லி ஒருவரை விளங்க வைக்க முடியுமா? இறை தத்துவத்தை வார்த்தைகளால் எவ்வளவுதான் விளக்கி பேசினாலும் இதை புரிந்து கொள்ள முடிகிறதா? முடியவில்லை என்பதனால் தானே மனோலக்கலை அன்பர்களிலேயே நிறைய குழப்பங்கள் இருக்கின்றன. அப்ப சாதாரண மனிதன் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? எனவே நீங்க எந்த வார்த்தை வழியாக சொன்னாலும் விளக்கத்தின் வழியாக இறை தத்துவத்தை புரிந்து கொள்வது மிக கடினம். பிறகு எப்படி புரிந்து கொள்வது என்றால் அகக்காட்சியாக காண்பது. விளக்கினாலோ விளக்கத்தாலோ விளங்க வைக்க முடியாத ஒன்றை அனுபவத்தில் அகக்காட்சியாக காட்டிவிட்டால் பிறகு விளக்கமும் தேவையில்லை, ஐயமும் இருக்காது. அது எப்படிப்பட்டது என்பதற்கு திருமந்திரத்துல அற்புதமான ஒரு கவி சொல்கிறார் திருமூலர். முகத்தில் கண்கொண்டு பார்க்கும் மூடர்கள் தெய்வத்தை பார்க்கணும் பார்க்கணும் என்ன சொல்லுவாங்க, ஆருத்ர தரிசனம், திவ்ய தரிசனம் கிடைச்சது என்றெல்லாம் பேசுகிறீர்களே பக்தர்களே, எதை பார்த்தீர்கள்? சிலையைத்தானே பார்த்தீர்கள், சிலையைத்தானே பார்த்தீர்கள். இல்ல நாங்க தெய்வத்தை பார்த்தோம், எங்கள் நம்பிக்கையின்படி அதுதான் தெய்வம். சரி, உங்கள் நம்பிக்கைப்படி கருவறையில் இருப்பது தெய்வம். ஒரு நாள் யாரோ ஒருவன் களவாடி விட்டான். கருவறை இருந்த ஒன்றை யாரோ ஒருவன் களவாடி விட்டான். உடனே ஊடகங்கள், செய்தித்தாள்கள் எல்லோரும் என்ன சொல்லுகிறார்கள், மக்கள் என்ன சொல்லுகிறார்கள், ஒருவருக்கொருவர் என்ன சொல்றாங்க, சிலை யாரோ திருடி போயிட்டாங்க, சிலை திருட்டாயிடுச்சு. அப்ப நேற்று வரைக்கும் தெய்வம் என்று சொன்னீர்களே, இப்போ சிலை என்று சொல்கிறீர்களே என்றால் அது தெய்வமா இல்லை சிலையா? தெய்வம் என்றால் அது தெய்வம்,
வெறும் சிலை என்றால் அது சிலைதான், உண்டு என்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை. அப்படியா? இல்லை என்றாலும் அது உண்டு, இல்லை என்றாலும் அது உண்டு. சரி, இது எப்படி அறிந்து கொள்வது என்றால், அகத்தில் கண்கொண்டு பார்த்தலே ஆனந்தம். இது எப்படி விளக்க சொல்ல முடியாது தெரியுமா? நெத்தியடியான் உதாரணம் சொல்றார். குடும்பங்களிலே மகள் மகன் என்றெல்லாம் சந்ததி இருக்கு. திருமண வயது, திருமணத்திற்கு ஏற்பாடாகிறது, சாந்தி முகூர்த்தம். அதை எப்படி இருக்கும் என்று ஒரு தாய் தன் மகளுக்கு சொல்ல முடியுமா? சரி, சாந்தி முகூர்த்தத்துக்கு பிறகு தாயும் இப்படித்தான் அனுபவப்பட்டிருப்பாள் என்பது மகளுக்கு புரியுது இல்லையா? இப்போ இந்த கருத்தை திருமந்திரம் சொல்கிறது. முகத்தில் கண்கொண்டு பார்க்கும் மூடர்கள், அகத்தில் கண்கொண்டு பார்த்தலே ஆனந்தம். மகளுக்கு தாய் தன் மணலனோடு ஆடிய சுகத்தை சொல்லென்றால் சொல்லுமாறு எங்கனே. அதெல்லாம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன சொல்றாரு? இந்த வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், கிரந்தங்கள், உபனிஷத்துக்கள், பாஷ்யங்கள் இவை எல்லாம் வாயில் போட்டு துப்பிய உணவை போல் எச்சிலாகிவிட்டன என்றே சொல்லலாம். ஏன் என்றால், இதை பற்றி பல பேர் வியாக்கியானம் செய்து விட்டார்கள். வேதங்களை பற்றியும் உபனிஷத்தை பற்றியும் பல பேர் பேசிட்டாங்க. ஆனால் ஈஸ்வர பிரேமையோ ஒருபோதும் அப்படி எச்சிலாக்க முடியாது. காரணம், உணர்ந்ததை உணர்ந்தவாறு சொல்ல முடியாது. சொற்கடந்த பொருளை, சொற்கடந்த பொருள், அது வார்த்தைகளால் விளக்கி சொல்ல முடியாது. அது சுய அனுபவம். தெய்வம் என்பது திருட முடியாதது, சிலை திருடக்கூடியது. திருட முடியாதது தெய்வம். ஏனென்றால் அது அரூபமாக, அறிவாக இருக்கிறது. எனவே நமக்குள் இருக்கின்ற பகுத்தறிவு மூலமாக பேரறிவாக தெய்வத்தை தவத்தின் மூலம் அனுபவத்தில் காணலாமே தவிர அதை விலக்கி சொல்ல முடியாது, விளங்கிக் கொள்வது மிகவும் கடினம். பிறகு எப்படி அறிந்து கொள்வது? ஒரு இன்ஃபர்மேஷன் தான், ஒரு செய்தி. இப்படியெல்லாம் இருக்கும், தவம் செய்து பாருங்க, அதுக்கு தீட்சை கொடுக்குறேன். கையை கோர்த்து கண்ணை மூடிவிட்டு கொண்டால் தவம் வந்துருமா? இப்படித்தான் உலகத்துல பல பேர் நினைக்கிறாங்க. தவம் என்பது அவளை எளிதில் வசப்படுவது அல்ல. ஊனுடம்பு உள்ள வரை அனுபவம் ஆகாது. இந்த உடல் மறந்தால்தான், உடல் கடந்தால்தான் அற்றது பற்று என உற்றது வீடு என்பார்கள். அற்றது பற்று எனில் உற்றது வீடு என்பார்கள். கண்ணதாசன் ரொம்ப அழகா சொல்லுவார், முற்றும் கசந்தது என்று. இந்த உடம்பு, உயிர், வாழ்க்கை, சொத்து, பத்து, சொந்தம், என்ன இருக்குதுல, என்ன இருக்குதுல? இன்னைக்கு சேர்த்து அடுத்த மாசம் மறந்துடுவாங்க. யார் நினைவு வச்சுக்க போறாங்க? எனவே முற்றும் கசந்ததென்று பற்றறுத்து வந்தவர்க்கு சுற்றம் என நின்றிருப்பான் ஒருவன். அவனை தொடர்ந்து சென்றால் அவன் தான் இறைவன். பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன். அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். அதாவது ஒரு பழைய பாடல் தான். இப்ப சமீபத்துல எஸ்பிபியுடைய ஒரு பாடல், ஆன்மீகம் என்னவென்று யாருக்கும் தெரியல, காரணம் ஆண்டவன்
யாருன்னு புரியல. அல்லாவும் ஈஸ்வரனும் ஒண்ணுதான்னா விளங்கல. ஆன்மாதான் கடவுள் சொன்னா நம்பவே முடியல என்று அருமையான சில வரிகள் ஒரு பாட்டுல வரும். எனவே இந்த விளக்குக்கும் விளங்காத விளக்கம் இல்லா சத்தியமே. சரி, அது வெறும் கல்லுதானா? அதுக்குள்ள ஒண்ணுமே இல்லையா? ஒன்றும் இல்லை என்றால் வான்காந்தத்தை ஈர்த்து எப்படி செப்பு தகட்டுக்குள்ள இருப்பாக்கும்? சிலைக்கு அடியில் இருப்பது செப்பு தகடு, சிலைக்கு மேல் இருப்பது பிரம்மரந்தர், அதற்கு மேல் இருப்பது கோபுர கலசங்கள். அந்த கலசங்கள் வான்காந்தத்தை ஈர்த்து பிரம்மந்தர வழியாக சிலைக்கு அனுப்ப, சிலை அதை ஈர்த்து தனக்கு அடியில் உள்ள செப்பு தகட்டு இருப்பாக்குகிறது. அப்போ அந்த சிலை வினை கடந்த ஒரு வினையை செய்து கொண்டிருக்கிறது. ஆக்ஷன் இன் இன்ஆக்ஷன், செயல் அற்ற நிலையிலே ஒரு செயல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த சிலைக்குள். அது என்ன? அதுதான் வெறும் கல்லாய் வீற்றிருக்கும் வினை கடந்த தத்துவமே. அது ஒன்றும் செய்யல, பார்த்தா தெரியல, ஆனா உள்ளுக்குள் ஒரு சூட்சுமமான நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதை சிவவாக்கே சொன்னார், ஓசை உள்ள கல்லை நீர் உடைத்து இரண்டாய் செய்துமே. அப்ப கல்லு தட்டுனா ஓசை வரணும்னு சொன்னா உள்ள காற்று இருக்கும். அந்த காற்று ஊடகம் தான் அதுல காந்தம் இருக்குல்ல, வான்காந்தத்தை ஈர்த்து கீழே அனுப்பும். அப்ப கல் முழுவதும் கெட்டியா இருந்ததுன்னா உள்ள ஆற்றல் பாஸ் ஆகாது. காற்று ஊடகமா இருந்தா தான் இந்த காந்த அலைகள் அதனோடு கலந்து செப்பு தகட்டில இருப்பாகும். எனவே வெறும் கல்லாய் வீற்றிருக்கும் வினை கடந்த தத்துவமே. சரி, மெய்யும் உயிரும் இணைந்ததே உலகம். மெய்யும் உயிரும் இணைந்ததே உலகம். மற்ற உயிர்மை எழுத்துக்களோடு ஆவ சேருங்க. இப்ப என்னதுன்னு பாருங்களேன். இப்ப இம் கூட்டல் அ, மா சொன்னோம். மா கூட்டல் ஆ போட்டா அதுவும் மாதான். மா கூட்டல் ஆ நெல் போட்டா மா நெடில் எழுத்தாகும். மா கூட்டல் ஆ போட்டா மறுபடியும் மாவே தான். அப்போ இம் கூட்டல் ஆ மா ஒரு மாற்றம், மா கூட்டல் ஆ மாற்றம் இல்லை. மா இப்ப கடைசியில் அவு கூட சேர்த்துட்டீங்க. இம் கூட்டல் அவு மவ். மவ் கூட்டல் ஆ என்னாகும்? மா. மவ் கூட்டல் ஆ ஈக்குவல் டு மா. இப்ப என்னாச்சு? இம் கூட்டலா மா ஆகி மவ் கூட்டலா மா ஆயிடுச்சு. அப்ப எத்தனை மாற்றங்களை கடந்தாலும், மாமா மிம்மி மும்மு எப்படி மாற்றங்களை கடந்தாலும் முதல் என்னவோ முடிவும் அதுவே. முதல்லையும் இம் கூட்டலா மா, கடைசியில மவ் கூட்டலா மா. மூலமும் முடிவும் ஒன்றேதான். அப்ப அகரம் என்ற எழுத்துக்குள் என்ன இருக்கிறது? ஏதோ வாயை திறந்து ஆ வருது அது மாத்திரம் எல்லாமே சொல்லிட்டு போனா அது யார் வேணும் சொல்லிக்கலாம். வேதத்திலையும் விளக்கம் சொல்ல வேண்டும் என்றால் இப்படித்தான் இருக்கணும். அப்ப எதை சொல்ல வருகிறது? ஆ என்பது மூலப்பொருளை அனைத்துமாக மாற்றம் பெற்று அதுவே முடிவாகிறது. ஆதிசிவமே பிரம்மசிவமாகி, விஷ்ணு சிவமாகி, ருத்ர சிவமாகி, மீண்டும் ஆதிசிவமாகவே தன்வயப்படுத்திக் கொள்கிறது. எனவே தெய்வம் பல மாற்றங்களாகி மீண்டும் தெய்வமாக முடிகிறது என்ற தத்துவத்தை உள்ளடக்கியதால் அகரம் ஆ என்ற எழுத்து இறைநிலையின் பரிணாமத்திற்கு உமையாகிறது. பிரபஞ்ச தன்மாற்றம், உயிரின தன்மாற்றம் இரண்டுக்கும் ஊமையாகிறது அகரம் ஆ என்ற எழுத்து.
இதிலேயே இதுல இந்த இந்த அதிகாரத்தின் தலைப்பிலேயே ஒரு கருத்து இருக்குங்க. இது எங்க சொல்றாரு? துவக்கம் கடவுள் வாழ்த்து என்ற அதிகாரத்துல தானே இந்த குறள் முதல்ல வருது. இறை வணக்கம் சொல்லுவோம் பொதுவாக. எந்த ஒரு காரியத்தை துவங்குவதற்கு முன்பாக இறை வணக்க பாடல் என்பதுதான் பொதுவானது. அந்த சொற்களை தவிர்த்து ஏன் வள்ளுவ பெருந்தகை கடவுள் வாழ்த்து என்ற தலைப்பிட்டார் என்பதிலே ஒரு ரகசியார்த்தம் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பொதுவாக நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோம்? இறைவன், தெய்வம், பிரம்மா, கடவுள் எல்லாம் ஒரே பொருளை குறிப்பதாகத்தான் நினைக்கிறோம். எல்லா மக்களும் சரி, நம்முடைய அன்பர்களும் சரி, எல்லாம் ஒண்ணுதாங்க. நிறைவெளி, நிலைவெளி எல்லாம் ஒண்ணுதான். அப்புறம் அதுக்கு 2 வார்த்தை. நிலைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளி எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம். அப்ப 2 வேற தானே. இதே மாதிரி தான் எல்லா சொற்களும் இறைவனை குறிப்பது நினைக்கிறோம். அப்படி இல்லை. எங்கும் இறைந்து கிடப்பது இறைநிலை, எங்கும் இறைந்து நிலைத்திருப்பது. இறைந்து கிடப்பது இறை, நிலைத்திருப்பது நிலை. அதனால் எங்கும் இறைந்து நிலைத்திருப்பதனால் அது இறைநிலை. சரி, கடவுள் என்றால் இந்த வார்த்தைக்கு மகர்ஷி தான் அருமையான சொல் கொடுத்தார், விளக்கம். கடவுள் என்று சொன்னான் கருவறிந்தோன். யார் சொன்னாங்க? கருப்பொருள் மெய்ப்பொருள் ஆகிய தெய்வத்தை அறிந்த ஒரு ஆன்றோர், ஒரு ஞானி. என்ன சொன்னாரு? கடவுள் என்று சொன்னான் கருவறிந்தோன். கருத்தறியான் ஊன்றி இதை காணவில்லை. இந்த உலக மக்கள் எல்லாம் அரைவேக்காடுகள் தான், கருத்து அறியாதவர்கள். இதை ஊன்றி சிந்திக்கவில்லை. இந்த வார்த்தைக்குள்ள என்ன இருக்கு சிந்திக்கவில்லை. கடவுள் என்ற ஆக்ஞை குறிப்பை மாற்றி கண்டறிந்த நிலைக்கே அப்பெயரை கொண்டான். கடவுள் என்று மனிதன் ஓர் குறிப்பு தந்தான். கடவுள் எங்கே என்று பலர் தேடுகின்றார். அப்போ கடவுள் என்ற ஆக்ஞை குறிப்பை மாற்றி, இது பெயர் சொல் அல்ல, இறைநிலை, தெய்வம், மெய்ப்பொருள் இவையெல்லாம் பெயர் சொற்கள். கடவுள் டைவ் இன், இது வினை சொல். உள் கடந்து போ என்று ஆர்டர், கமாண்ட், வினை சொல். உள் கடந்து போ. அப்போ உள் கடவுள். டைவ் இன் இஸ் டிவைன். உள் கடந்து போவதே கடவுள். அப்படி வலு என்ன ஏன் இந்த தலைப்பிட்டாருன்னா, நான் உள் கடந்து போய் அந்த இறை தத்துவம் என்ன என்பதை அறிந்தேன். அதன் தெய்வ நீதிப்படி நான் வாழ்ந்தும் பார்த்தேன். என் அனுபவத்தை வைத்து உங்களுக்கு நான் ஒரு வாழ்த்துரை சொல்லுகின்றேன். வாழ்ந்து உரைப்பது வாழ்த்துரை, அனுபவ உரையின் பேர். வாழ்ந்து உரைப்பது வாழ்த்துரை. எனவே உள்கடந்து போய் வாழ்ந்து பெற்ற அனுபவத்தை உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். கடவுள் வாழ்த்து என்றார். அதான் ஏற்கனவே சொன்னேன், அனுபவத்தால் மட்டுமே அதை அறிய முடியும். சரி, 3வது கவி என்ன சொல்றாரு இந்த அதிகாரத்துல? 3வது கவி, மலர் மிசை ஏகினான் மான் அடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். இப்ப மலர் மிசை ஏகினான். மலர் என்பது என்ன? பூ அப்படிங்கிறோம், மலர் அப்படின்றோம். ஒரு அழகான தோற்றம், அவ்வளவுதானே. ஆனால்
மலர் என்ற சொல்லுக்கு முழுமை என்ற அர்த்தம். மலர் என்ற சொல்லுக்கு முழுமை என்ற அர்த்தம். ஒரு விதை மண்ணிலே விதைக்கிறோம். அது தளிராகி, செடியாகி, கொடியாகி, மரமாகி அதிலே மலர் பூக்கிறது. இப்போ விதையின் முழுமை மலர். அடுத்து என்ன? அந்த மலர் மகரந்தத்தால் சூளுறும். சூளுற்றால் அதிலிருந்து விதை வரும், அடுத்த சந்ததி வரும். அப்ப மலருக்கு அடுத்தது அந்த மலர் தன் சந்ததியை உருவாக்குவதனால் ஒரு விதையின் முழு வளர்ச்சி என்பது மலரிலே ஒரு சந்ததி முடிஞ்சு போகுது. அடுத்த சந்ததி சூளுற்றால் அடுத்த சந்ததி துவக்கம், அடுத்த விதை துவக்கம். அதனால் மலர் மிசை ஏகினான் என்றால் இறை துகள் என்பது பரிணாமத்தின் துவக்கம், மனிதம் என்பது பரிணாமத்தின் முடிவு. இதுக்கு மேல ஒன்று ஜீவன் வரலையே. நமக்கு மேல 7ஆம் அறிவு 8ஆம் அறிவு யாராவது இருக்காங்களா? எனவே மலர் மிசை ஏகினான், மூலப்பொருளே முடிவு வரைக்கும் வந்தாகிவிற்று. எல்லாமாக விரிந்திருக்கின்ற மாண்புமிக்க, மாட்சிமை மிக்க, சிறப்பு மிக்க அந்த மெய்ப்பொருள் இறைநிலை. மாண்புமிக்க அதன் அடி, திருவடி. அதாவது அது எப்படி பயணம் செய்கிறது? அந்த அடிச்சுவடு எப்படி பயணிக்கிறது? சிவம் என்ற மெய்ப்பொருள் ரிஷபம் என்ற மனதின் வழியாக பயணிக்கிறது, அறம் என்ற தர்மத்தின் வழியாக பயணிக்கிறது. அந்த பயணத்தின் அடிச்சுவடுகள், அதாவது தெய்வ நீதி, அதை பின்பற்றி வாழ்வது. இதை மலர் மிசை ஏகினான் மான் அடி சேர்ந்தார், நிலமிசை நீடு வாழ்வார். சாக மாட்டாங்களா என்றால் சாவு வரும். இந்த உடல் அளவிலே வாழ்ந்து செத்து போபவர்கள் கோடிக்கணக்கான பேர். கொஞ்சம் தர்மம் சார்ந்து வாழ்ந்து முடிபவர்கள் ஒரு சிலர். இந்த சமுதாயத்திற்கு பயன் தரத்தக்க வகையிலே ஒரு அற வாழ்க்கைக்கு வழிகாட்டி சென்றவர் ஞானிகள், குருமார்கள். உடலால் அழிந்தாலும் அவருடைய தத்துவத்தால் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு மரணம் கிடையாது. எனவே நிலமிசை நீடு வாழ்வார்கள். அவரது தத்துவத்தின் வழியாக வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். 2550 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்து முடிந்த மகான் வள்ளுவர். இன்றைக்கு நாம் பேசுகிறோம் என்றால் அவருடைய உடம்பையா பேசுறோம்? வாசியோர் நடத்தின குடித்தனத்தை பத்தியா பேசுறோம்? அவர் நமக்கு தந்த தத்துவத்தை, அற நெறியை, தர்மத்தை பேசுகிறோம். துன்பமில்லாத வாழ்க்கை நெறிகளை பேசுகிறோம். அது மட்டுமில்லை, இன்றைக்கு மலர். நேற்றுக்கு எப்படி இருந்தது? ஒரு மொட்டாக இருந்தது. போன வாரம் அரும்பாக இருந்தது. அதுக்கு முன்னாடி ஒண்ணும் இல்லை, அங்க கிளைதான் இருந்தது. அதுக்கு முன்னாடி தண்டு தான் இருந்தது. அதுக்கு முன்னாடி தளிர் தான் இருந்தது. அதுக்கு முன்னாடி விதியாக இருந்தது. அப்ப வித்துக்கு அகமாக உள்ளே இருந்து மலர் மிசை இயக்குகின்றானே, அந்த வித்துக்கு அகமான வித்தகன். இறைவனுக்கு ஒரு பேரு வித்தகன். வித்துக்கு அகமாக உள்ளே இருப்பவன் வித்தகன். எழுச்சி பெற்று முழுமை பெற்ற நிலையிலே மலர் மிசை இயக்கியவன். இப்படி பின்னோக்கி போனாலும் முன்னோக்கி போனாலும் அது மூலப்பொருளாகிய ஆதிசிவமாகிய அறிவாகிய தெய்வத்திலே முடியும். ஆதியாய் இருந்தது, ஆற்றலாய் எழுந்தது, அண்டங்களாய் விரிந்தது,
உயிர்களாய் மறந்தது. சத்து, சித்து, அனந்தம், இன்ஃபனைட், சச்சிதானந்தம். சத் இறைநிலை, சித் இயக்க நிலை, அனந்தம் இன்ஃபனைட், எண்ணற்ற தோற்றங்கள். ஆகவே மலர் என்பது முழுமை நிலை. ஆதியாய் இருந்த இறையே மலர்ச்சி பெற்று அனைத்துமாக இயங்குவதை உணர்த்துவது மலர் மிசை ஏகினான். 5வது கவி என்ன சொல்றாரு? இருள் சேர் இருவினையும் சேரா, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. அதாவது இறைவனை நல்வினையோ தீவினையோ பற்றுவதில்லை என்று சொல்வார்கள். இறைவனை எப்படி பற்ற முடியும் சொல்லுங்க? இது பொருந்துமா? இறைவனே வினையாக வருகின்றான், இறைவனே விளைவாக வருகின்றான், அவனை எப்படி பற்ற முடியும்? அப்ப அதெல்லாம் இங்க கருத்து. என்ன சொல்றாங்க? இருள் சேர் இருவினையும் சேரா. யாரை? இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார். அப்ப இறைநிலை என்ற மெய்ப்பொருள், அதன் இறை நீதி என்ற அற வாழ்க்கை, அந்த அறத்திலே தன்னை இணைத்துக் கொண்டவர்கள், அந்த அறத்தால் புகழ் பெற்றவர்கள், அற வாழ்க்கையால் மக்களுக்கு போதித்தால் புகழ் பெற்றவர்கள், அவர்களை எந்த வினையும் பற்றுவதில்லை. இது எப்படி சாத்தியம்? இருள் சேர் இருவினை சேரா, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இந்த இருள் சேர் இருவினை என்பதை கூட பொதுவாக நல்வினை தீவினை என்று மற்ற உரையாசிரியர்கள் எழுதியிருந்தாலும் மகரிஷி அதை தெளிவுபடுத்துகின்றார். நன்மை தீமை என்பது இல்லை. இருள் சேர் இருவினை கவனிச்சு பாருங்கிறார். இருள் சேர், இருளை தருவது என்றால் துன்பத்தை தருவது அர்த்தம். அப்ப துன்பத்தை தருகின்ற இருவினை எது? மகர்ஷி தான் இந்த குரலுக்கே புதிய கோணத்தில் வைக்க சொன்னார். இருள் சேர் இருவினை, துன்பத்தை தரக்கூடிய இருள் சேர் இருவினை, முன்வினை தன்வினை. பிறப்பதற்கு முன் கொண்டு வந்தது சஞ்சித கர்மா, அது முன்வினை. பிறந்த பிறகு 3 வயதிலிருந்து சம்பாதித்த சொத்து பிராரப்தம், தன்வினை. அப்ப இந்த முன்வினை தன்வினை என்ற இரண்டிலேயும் துன்பத்தை தரக்கூடியவை சேரா. யாரை சேராது? இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. அப்ப தெய்வத்தை உணர்ந்து தெய்வ நீதியை மதித்து, அதாவது யோகியனாய் மாறு முன்னே யோகியாய் மாறுவதா, அந்த பாட்டு தான் ஆன்மீகம் என்ற சொன்னனே. அந்த பாட்டில் வரக்கூடிய வரி, யோகியனாய் மாறு முன்னே யோகியாய் மாறுவதா, யோகத்தை அறிந்த பின்னும் போகத்தில் நாடுவதா. அது மாதிரி இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார். அவர்கள் எந்த வினையும் தாக்காது. ஏன் என்றால் உடல் அளவிலே வாழ்ந்தால் தாக்கும். யாராக இருந்தாலும் உடல் அளவிலே உணர்ச்சி வந்தது என்று சொன்னால் தாக்கும். உடல் கடந்து பிரபஞ்சமாக மாறிவிட்டால், மைய புள்ளி கடந்து விட்டால், உடல் என்ற மைய புள்ளியை கடந்து விட்டால் எங்க போகும்? மையம் இருந்தால்தான் ஈர்க்கப்படும். மையம் இல்லை என்றால் பதிவு கிடையாது. வெளிப்படுகின்ற பதிவும் தாக்க முடியாது, அது வான்காலத்துக்கு போயிடும். எனவே இருள் சேர் இருவினையும் சேரா, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. சரி, 7வது கவி என்ன சொல்றாரு?
தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. தனக்கு ஊமை இல்லாதான். வள்ளுவருக்கு பிறகு 1400 ஆண்டுகள் கழித்து வரப்போகிற மகான், அவர் பயன்படுத்துகின்ற வார்த்தைக்கு இவரே புள்ளி வைத்தார். தனக்கு ஊமை இல்லாதான். இந்த தமிழ் சொற்களுக்கு அரபிய சொல் என்ன என்றால் அல்லாஹ். அல்லாஹ் ஈடு இணை இல்லாதவன். அல்லாஹோ அக்பர், அவருக்கு நிகராக யாரும் இல்லை. கண்ணாசன் அழகாக ஒரு வேடிக்கை ஒரு பாட்டு எழுதினார். நீயே உனக்கு என்றும் நிகரானவன், நீயே உனக்கு என்றும் நிகரானவன். துதி பாடும் கூட்டம் உன்னை நெருங்காதையா, வெறும் தூபத்தில் உன் உருவம் மயங்காதையா என்றெல்லாம் வரிசையா வரும். அப்போ ஒரு நகைச்சுவை பாடலில் இறை தத்துவத்தை வச்சு இருக்கிறாரு கண்ணதாசன். அப்படி தனக்கு ஊமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால், அவருடைய இறை நீதியை பின்பற்றுபவர்களுக்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. ஏன்னா இறை நீதி புரியவில்லை, இறை நீதியை பின்பற்றவில்லை என்றால் ஆசைகள் ஆக்கிரமிப்பு செய்யும். ஆசையை முன்னே வைத்து தர்மத்தை பின்னே வைத்தால் துன்பமே விளைவாக வரும். ஆனால் ஊமை இல்லாத அந்த சுத்தவெளியோடு தெய்வத்தோடு தெய்வ நீதியோடு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு விட்டார். அந்த மனதிலே ஆணவம் இருக்காது. ஆணவம் உள்ளவரை ஆண்டவன் இல்லையடா. ஆணவம் உள்ளவரை ஆண்டவன் இல்லையடா. ஆசை இல்லைன்னா அதுவும் இல்லை. அப்போ என்ன சொல்றாரு, காசியிலே குளிச்சாலும் வாசியை நீ பிடிச்சாலும் சக்தி தரும் மந்திரங்கள் 1000 நீ படிச்சாலும் ஆசை குணம் உள்ளவரை ஆண்டவனை அடைய முடியாது. அப்ப ஆணவமும் ஆசையும் அற்று போனால்தானே இறை நீதியோடு இணைந்து வாழ முடியும். இறை நீதிக்கு இணைந்து விட்டால் நான் என்ற எண்ணமே அங்க இல்லையே. எனதென்ற சொல் ஏது, எனதென்ற செயல் ஏது, நீ அல்லால் உலகம் ஏது. எல்லாம் காணாம போயிடும். அப்புறம் எப்படி தர்மத்தை புறக்கணிக்க முடியும்? தர்மம் தவறாத வாழ்க்கையில துன்பத்தின் சாயல் கூட வர முடியாது. எனவே தனக்கூமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றலும் அரிது, தவிர்த்தலும் அரிது. எத்தனை பேர் அழுது புலம்பிட்டு இருக்கிறாங்க. ஆனா என்ன சொல்லி ஏமாற்றப்படுகிறார்கள்? நீ கோயிலை சுத்தி வந்து கும்பிடு, பரிகாரம் பண்ணு, பூஜை பண்ணு, புனஸ்காரம் பண்ணு, ஆனா மன்னிச்சிருவான். மன்னிக்க தெரியாத கடவுள், சிந்திக்க விரும்பாத மனிதர்கள். இதுதான் அவலம். இறைவனுக்கு மன்னிக்க தெரியாது, மனுஷனுக்கு சிந்திப்பதற்கு நாட்டம் இல்லை. கடைசி கவியில் என்ன சொல்றாரு? பிறவி பெருங்கடல் நீந்துவர், நீந்தார் இறைவன் அடி சேராதார். பிறவி பெருங்கடல் நீந்தணும். எத்தனை பிறப்பு? இது ஒரு அடியார் சொல்லுவார், ஈசனுக்கு ஒரு பிறப்பு, விஷ்ணுவுக்கு 10 பிறப்பு, என் பிறப்போ எண்ணற்றது. ஆனா நான் தான் உங்க கடவுளை விட பெரியவன் சொல்லி யாரோ ஒருத்தர் வேடிக்கை சொன்னதாக பக்தி மார்க்க கதையில ஒரு குறிப்பு உண்டு. என் பிறப்போ என்னவெனில்
எண்ணிக்கைக்கு அடங்காதுன்னு சொல்லி பேசினதாக. அந்த மாதிரி இந்த பிறவி பெருங்கடல் ஏன் வேண்டான்றாங்க. இருக்கின்ற மக்களோ சாகவே கூடாதுன்னு நினைக்கிறான். ஆனா வாழ்க்கை புரிந்து கொண்டவர்களோ என்ன இருக்கு, இதுல என்ன இருக்கு இந்த வாழ்க்கையில? ஒண்ணும் கிடையாது. ஒரே ஒரு நோக்கம், இறைவனை அடைவதுதான். அது முடியலன்னா வாழ்க்கை முழுக்க போராட்டம் தான். இந்த போராட்டத்தில் சிக்கியது சீரழிதை விட பிறக்காம இருந்தா நல்லது தானே. சரி, பிறந்தாச்சு, யாரு தவிர்க்க முடியும்? பிறதற்கரிய மாட பிறப்பை பெற்றவன் இப்பிறவியிலே ஈஸ்வரனை அறியாது போனால் அவன் வீணே பிறந்தவன் ஆகிறான். தண்டச்சோர் என்றாரு ராமகிருஷ்ண பரமஹம்சர். வீணே பிறந்தவன் ஆகிறான். பிறர்க்கரிய மானிட பிறப்பு. ஏன்னா இறைவனை விட ஒரு படி உயர்ந்தவன் மனிதன். இறைவனை விட ஒரு படி உயர்ந்தவன் மனிதன். ஏன்னா இறைவனுக்கு தான் என்பது கிடையாது, தன்னுடையது என்ற உணர்வு கிடையாது. அதை அறிந்து கடந்து போகக்கூடிய சிறப்பு மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு. நரனாக இருந்து நரன் என்ற சிற்றலை நான் கடந்த போது நான் நீயாய் கூடுதலறம் நல்லியக்கம் அறிந்தேன். கரம் குவித்தே நீயே நான் இரண்டும் ஒன்று என்று கண்டுவிட்டேன் நீ நானாய் விளங்கும் பேரறிவில். அந்த சிறப்பிலே வந்த மனிதன் மூலத்தை அறிவில்லை என்று சொன்னால் ஆடவன் தோத்து போயிட்டான், மனுஷனும் தோத்து போயிட்டான். ரெண்டு பேரும் தோத்துட்டாங்க. அதனால் நீந்தார் இறைவன் அடி சேராதார். நதிகள் வேறு வேறு இடங்களில் தோன்றினாலும் அவற்றின் ஓட்டம் நிறைவு பெறுகின்ற இடம் கடல். ஆனால் கடலுக்கு துவக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. அதே போல ஆதிசிவமாகிய ஆதி அந்தமாகிய தெய்வத்தை உணர்ந்தவர் மீண்டும் பிறப்பதும் இல்லை, பிறவி பெருங்கடலை கடந்து விடுகிறார்கள். மற்றவர்களுக்கு பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு, இல்ல குழந்தை பிறக்கலையேன்னு வருத்தம் வேற. அதுக்கு கர்ப்பகாம்பாள் கோயில சுத்துறது என்ன, கருவலர் நாயகி கோயில் சுத்துறது என்ன? சாமி சொல்லுவாங்க, ஆண்டவனா பார்த்து நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்கிறான். நான் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தை, ஒரு மடியிலே ஒரு அடின்னு என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியது தானே. எதுக்கு ஐயா ஒரு பிரச்சனை கிடைக்கலன்னு சொல்லி பிரச்சனை தேடி ஓடுறீங்கன்னு கேட்பார். அது மாதிரி வாழ்க்கை புரிந்து விட்டால் சந்ததி என்பதே துக்கம், இல்லாமல் இருப்பதே புண்ணியம். அப்ப யாருக்கு இல்லாம போகும்? இறைவன் அடி சேர்ந்தவர்கள் பிறவை பெருங்கடல் நீந்துவர். இதைத்தான் ராமாயணம் என்ன காட்டுதுங்க? அனுமன், அனுமானம், அசம்ஷன், கருத்துருவம். மனதுக்கு ஊமானம் அனுமன், குரங்கு வடிவம். கிளைக்கு கிளை தாவுகின்ற குரங்குகள் போல, ஆசைக்கு ஆசை, எண்ணத்திற்கு எண்ணம் தாவுகின்ற குரங்கு மனிதர்கள் வாழ்கின்ற இடம் கிஷ்கிந்தை. கிஷ்கிந்தை அழிஞ்சு போகல, அது ஒரு குறுகிய பகுதி மட்டும் அல்ல. இந்த உலகமே என்றைக்கும் கிஷ்கிந்தை தான். உலக மக்கள் எல்லோரும் குரங்குகள் தான். மனம் ஒரு குரங்கு, மனித மனம் ஒரு குரங்கு. அதை தாவ விட்டால், தப்பி ஓடவிட்டால் நம்மை பாசத்தில் தள்ளிவிடும், அது பாவத்தில் ஏற்றிவிடும். அடித்தாலும் அணைத்தாலும் வழிக்கு வராது, அப்படியே விட்டுவிட்டால் முடிவும் இராது. நயத்தாலும் பயத்தாலும் அடங்கிவிடாது, நமக்குள்ளே இருந்து கொண்டு நன்மை தராது.
அந்த குரங்கு தான் இந்த அனுமன். ஆனா இந்த அனுமன் யாருன்னா, இந்த மனதின் மூலத்தை அறிந்த மனித குரங்கு. ஜாம்பவான் என்ற ஒரு தீர்க்கதரிசி மூலமாக அனுமன் என்ற மனம் தன் ஆற்றலை தெரிந்து கொண்ட பிறகு எடுத்த விஸ்வரூபம். ஒரு அடியில் கடலை தாண்டினான். அப்படி ஜாம்பவான் போல வேதத்தில் மகர்ஷி வந்து குரங்குகளாக இருக்கின்ற நமக்கு இந்த மனதின் ஆற்றல் இத்தகையது என்று எடுத்து சொல்லி நமக்கும் இந்த பிறவி பெருங்களை கடப்பதற்கு துணை செய்கிறார். எனவே கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் 5 குறட்பாக்களில் இறைவனை விளக்கி சொல்லி மற்ற 5 குறட்பாக்களில் இறை தத்துவத்தை உணர்ந்த குருவின் மூலமாக மட்டுமே மற்றவர் உணர்ந்து கொள்ள முடியும் என்று குருவின் சிறப்புகளை விளக்கினார் வள்ளுவ பெருந்தகை. ஒழுக்கம், தவம், தர்மம் சார்ந்த வாழ்க்கையே மனித குலத்தின் அனைத்து சிக்கல்களுக்கும் தீர்வு என்பது வள்ளுவம் காட்டுகின்ற வாழ்க்கை நெறி. தி ரெமடி ஃபார் ஆல் ப்ராப்ளம்ஸ் இஸ் என்லைட்டன்மெண்ட். அறிவின் தெளிவே அனைத்து சிக்கல்களுக்கும் தீர்வு. சரி, இப்போ கடவுள் உள் கடந்து சென்று வாழ்ந்த அனுபவத்தை இந்த அதிகாரத்திலே வள்ளுவ பெருந்தகை பேசிட்டார். அந்த கடவுள் என்பது அறிவுதான் என்பதை பற்றி ஒரு விளக்கம் சொல்லணும் இல்லையா? எனவே அறிவுடைமை என்று ஒரு தனியாக ஒரு அதிகாரத்தை கொடுத்தார். அந்த விளக்கத்தை அடுத்த வகுப்பிலே சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. அருமை ஐயா, மிக மிக சிறப்பான உரை. அது என்ன சொல்றேன்னு தெரியல, அவ்வளவு ஆழமான கருத்துகள். இறை தத்துவத்தை இந்த தமிழ் ஆங்கில இலக்கணத்தோட இணைத்து விளக்கி சிறப்பித்திருக்கிறீர்கள். மற்றது அந்த கடவுள் அப்படின்றதுக்கும் அந்த காட் இதுவரைக்குமே சிந்திக்கல. GOD இதுவரைக்கும் அதை பற்றி யோசிச்சதே கிடையாது. ஆங்கிலத்திலே அவர்கள் எப்ப என்ன இதே அர்த்தத்துல தான் வைத்தார்களா, அல்லது ஐயா நீங்கள் இத கண்டுபிடிச்சீங்களா அப்படின்ற தெரியல. சிறப்பையா, சிறப்பான விளக்கங்களோடு நல்ல கருத்துக்களை முன்வைத்து இன்றைய உரையை சிறப்பாக நடத்தி கொடுத்திருக்கிறீர்கள். மிக்க நன்றிகள் ஐயா. இப்பொழுது கேள்வி பதில் நேரம். இந்த உரை பற்றிய கேள்விகள் அல்லது கருத்துக்கள் ஏதாவது இருப்பின் ஐயாவுடன் பகிர்ந்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன். கைகளை உயர்த்தி உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். யாரும் கேள்வி கேட்பதற்கு இல்லை போல இருக்கிறது. யாருக்குமே சந்தேகங்கள் எழவில்லை போல இருக்கிறது. இந்த சிலை வணக்கத்தை பற்றி ஐயா கொஞ்சம் அழகா சொல்லி இருந்தீங்க. சிலை வெறும் கல் அல்ல, அதுல அந்த சக்தி எப்படி ஈர்க்கப்படுகிறது அந்த சிலையிலே. அதாவது கோபுரம், அந்த கலசத்துல இருந்து பிரம்மரந்திரம் வந்து அதுல இருந்து செப்பு தகட்டுக்கு அந்த சக்தியானது வந்து பிரபஞ்ச சக்தி ஈர்க்கப்பட்டு அங்கே இருந்து அது கடத்தப்படுகிறது அப்படின்றதை அழகா சொல்லியிருந்தீங்க. நல்ல ஒரு தத்துவ கருத்தையா, சூப்பரையா, அன்னைக்கு மிகச் சிறப்பாக இருந்தது. ஆனா இன்னும் கொஞ்சம் திரும்ப திரும்ப கேட்டுத்தான் அதை ஆழமாக நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். இன்னும் விளக்கங்கள் நிறைய இருக்கு, திரும்ப திரும்ப கேட்க கேட்க எங்களுக்கு அந்த வந்துடும். சரி, இப்பொழுது வெற்றி செல்வன் ஐயா கேள்வி கேட்க இணைந்துள்ளார்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வெற்றி செல்வன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா, சொல்லுங்கள். திருக்குறளை இந்த அளவுக்கு எங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கீங்க. அதுவும் அந்த அம்மா சொன்ன மாதிரி அந்த பகவானுக்கு நானும் அது வந்து அது படைத்தல், காத்தல், அழித்தல் அதுன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியாதுங்க ஐயா. மிக சிறப்புங்க ஐயா. நீங்க இப்ப ஒண்ணு சொன்னீங்க ஒரு கருத்து, அதாவது
பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படின்ட்டு. அதுல என்ன ஒரு ஆ, கூட வச்சு கொஞ்சம் பேர் தான் அத வாழ்க்கைன்ற ஒரு கடலை மீற முடியும், அதை தாண்ட முடியும். மத்தவங்க எல்லாம் அப்படியே அந்த ஆத்துலயே அடிபட்டு போயிடுவாங்க அப்படின்னு. ஆனா இப்ப நீங்க ஒரு ம், 2 ஸ்பீச்சுக்கு முன்னாடி ஒரு வேதத்துல இருந்து ஒரு பிரேயர் சாங், அந்த பீஸ் பிரேயர் சொன்னீங்க ஐயா. அதாவது ஓம் பூர்ணமதக பூர்ணமிதம் பூர்ணாத் ம்ஹும், பூர்ணமுதஸ்தது. அத சொல்லி ம். நீங்க அதுல சொன்னீங்க. அதாவது அதுவும் ஒரு நல்ல ஒரு, அது என்ன சொல்றது, எங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு நிறைய கேள்விகளுக்கு அது விடை கொடுத்ததுங்க ஐயா அந்த ஸ்பீச். அதுல ம். நீங்க எல்லாமே ஒண்ணுன்னு தான் சொன்னீங்க. இப்ப ஆனா சொல்றத பார்த்தா மக்கள்ல கொஞ்சம் பேர் தான் நம்ம இல்ல இல்ல, அந்த அதுக்கு அது தகுதியானோம். எல்லாம் ஒரே பொருள் தாங்க ஐயா. ஆனா சரிங்க. இந்த வாழ்க்கையை நம் நிறைவாக வாழ்ந்து விட்டோம் அப்படின்னு சாகணும் இல்லையா? அந்த நிறைவு எப்போ வரும் என்றால் தன் மூலத்தை அறிந்த ஞானத்தால் மட்டுமே அந்த நிலை கிடைக்கும். அப்ப என்ன ஆகுது? வாழ்கின்ற காலத்திலேயே இறை தத்துவத்தோடு இணைந்து வாழ்ந்து விடுகிறார்கள். அப்போ இந்த வாழ்க்கை வெற்றி ஆமா. பெறுகிறது. மனித பிறப்பு என்பது இறைவனை அறிவதற்கான ஒரு பிறப்பு தான் மனிதமே. சரிங்க ஐயா. அப்படி பிறந்தவன் இறைவனை அறியவில்லை என்று சொன்னால் வாழ்க்கை தோத்து போயிடுறான். அதே போல இறைவனும் இவன் மூலமாக தன்னை அறியலான்னு வர்றான், அவனும் தோத்து போயிடுறான். 2 பேருமே தோல்விதான் சந்திக்கிறாங்க. அங்க நோக்கம் தப்பா ஓ போச்சு, இங்க பிறப்பை வீணா போச்சு. ஓ நான் அப்ப நினைச்சேங்க ஐயா யார் அந்த, உணர்கிறார்களோ சாரிங்க ஐயா, நான் நினைச்சேன் நீங்க அந்த அந்த வேதத்துல இருந்து அதை நீங்க கோட் பண்ணப்ப எல்லாருமே ஒண்ணுதான் அப்படின்றப்ப. ஒன்றுதான் ஒன்றுதான். ஆனா பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையா. இப்போ ஒன்றும் இல்லை, எல்லாமே இறைநிலை தாங்க, அதுல ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. ஆனா சரிங்க. இப்போ ஒருத்தன் குடிச்சிட்டு சாக்கடையில கிடக்கிறான். ஐயோ இறைவன் சாக்கடை கிடக்கிறான்னு போய் நம்ம தூக்கிவிட முடியுமா? முன் வருவோமா? ஏன்? வர மாட்டேங்க ஐயா. அவனுடைய தரம் அவன் சரியில்லை, செயல் சரியில்லை. அப்ப பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும், எல்லாம் ஒரே மூலத்தில் வந்தவங்க தான். ஆனா அவனுடைய தரம் சரியில்லை. துஷ்டரை கண்ட தூர விலகு இல்லையா? ஓ அதுதான் சரிங்க. சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையா. அப்ப அந்த ஸ்லோகத்துடைய பொருள் என்ன? எல்லாம் இறைநிலை தான். ஆனா ஒண்ணுதான், இந்த வாழ்க்கை தற்காலிகமான வாழ்க்கை தான். ஆனா இந்த தற்காலிகமான டெம்பரரி லைஃப்குள்ள ஒரு நிரந்தரமான ஆத்மா வாழ்ந்து கொண்டிருக்கு இல்லையா? உடம்பு அழியக்கூடியது, ஆத்மா அழிவில்லாதது. அப்ப தற்காலிகமா இந்த உடலுக்குள் நிரந்தர ஆத்மா வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஆத்மா தன்னை அறிந்தால்தான் முடியுமே தவிர, அறிவில்லை என்றால் ஆத்மாவுடைய பயணம் தோத்து போடும். ஓ சரிங்களா? சரிங்க. சரிங்க ஐயா. அப்ப அதை அறியாதவங்களுக்கும் அறிஞ்சவங்களுக்கும் தான் அந்த அந்த அறிஞ்சவங்களுக்கு தான் அந்த பாட்டு ஓம் பூர்ணமிதம் ஆமா அப்படிங்களா ஆமா ஐயா? ஆமா. ஆ. அறியாதவங்களுக்கு இப்ப பேதம் அது பார்க்கத்தான் என்ன? செய்வாங்க. நாம் அறிந்தாலும் கூட எது நமக்கு உடலுக்கும் மனசுக்கும் துன்பம் இல்லையோ அதைத்தான் நம்ம நாடும். நம்ம ஒரு குடிகாரனுக்கோ கொலைகாரனுக்கோ நட்பு பாராட்டேன்னு நம்மையும் அதே மாதிரி தான் பார்ப்பாங்க இல்லையா? அப்ப வாழ்க்கை என்று வருகின்ற போது பேதங்கள் தவிர்க்க முடியாதது. வாழ்க்கை கடந்து, உடல் கடந்து, உயிர் கடந்து, மனம் கடந்து போகின்ற போது எல்லாம் ஒரே மூலப்பொருள் தான். ஆனா இப்ப நீங்க சொல்றது ஒரு ஒரு நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வருமானு தெரியுங்களா? இப்ப உதாரணத்துக்கு இப்ப நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, உடல் கலந்து மனம் கலந்து உடல் கடந்து மனம் கடந்து அப்புறம் இன்னொன்னு சொன்னீங்களா என்னங்க? உடல் கடந்து மனம் கடந்து உயிர் கடந்தா? சரிங்க. அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நம்ம எந்த செயலுமே இப்ப நம்ம செய்யற செயல் எல்லாம் நம்மளோட வாழ்க்கைக்கு என்ன தேவையோ, ஒரு 50 வருஷத்துக்கு நம்ம இன்னொரு 50 வருஷம் இருக்கிறோம்னா
அந்த இதுக்கு என்ன தேவைன்றதோட தான் அதை நம்பிதான், அதை நம்பின்னு சொல்ல முடியாதுங்கய்யா. ஆ, அது வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லாம இருக்குமா? நம்ம வந்து ஒரு 200 வருஷம் கழிச்சு ஒன்னு யோசிச்சு செஞ்சோம்னா இப்ப நீங்க சொல்றதெல்லாம் செய்யலாங்கய்யா. நம்ம ஆனா செய்யறது எல்லாமே நம்ம நம்ம இருக்கிற காலம், அதாவதுங்கய்யா, நம்ம குழந்தைங்க இருக்கிற காலம், அதை மட்டும் தானங்க யோசிக்க முடியுது. அதுதான் பேசிக்கலா பார்ப்போம். அதாவது நாம் பிறக்கும்போது வாழ்க்கையை பற்றி எந்த தெளிவும் கிடையாதுங்கய்யா. எல்லோரையும் போல பிறந்தோம், எல்லோரையும் போல நம்ம வளர்ந்துட்டு இருக்கிறோம். என்ன சொல்லுவாங்க, 40 வயதுக்குள் சம்பாதிச்சு முடிச்சிடணும், 60 வயதுக்குள் வாழ்ந்து முடிச்சிடணும், அதுக்கு மேல் பந்தம், பற்று, பாசம் எல்லாவற்றையும் கடந்து இருக்கிறதுக்கு பழகிக்கணும். இளமை பருவத்திலேயே நம்ம துறவுன்றது வந்து விவேகானந்தருக்கு சாத்தியமாகலாம், ராமகிருஷ்ணன் சாத்தியமாகலாம், எல்லாருக்கும் சாத்தியமாகுமா? ஆனா 40-60 சாத்தியமாகும் இல்லையா? இன்னும் 60 65 வயசு வரைக்கும் நம்ம வேலை பார்க்கிறோம். அந்த வேலை பார்க்கிற இடத்துல எப்படி நம்மளால இத கடக்க முடியுங்களாயா? ஒரு சாதாரண முடியும் முடியும். ஏன்னா நம்ம வந்துங்கய்யா, இல்லற வாழ்க்கை நம்ம ஒரு டிவைஸ் பண்ணணும். குழந்தைகளை வளர்க்கறதும் சரி, குடும்பத்தை நடத்துறதும் சரி, இதுதான் வாழ்க்கை, இப்படித்தான் இருக்கணும் அப்படின்ற அந்த நெறிமுறைகளை குழந்தைகளுக்கு போதிச்சுக்கணும். அப்போ அந்த குழந்தைகளையே அது கொடுத்துட்டோம் சொன்னா அவர்களுக்கு வந்து தேவையில்லாத ஆசைகளே வராது. அப்படியே மற்றவங்களை பார்த்தாலும் கூட நமக்கு தேவையில்லை அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. அப்போ நம்ம நச்சரிக்க மாட்டாங்க இல்லையா? அப்போ எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அது போதும் என்ற நிலைக்கு வந்துடுவோம். அப்போ 40 வயதுக்குள்ள எவ்வளவு நம்ம சம்பாதிக்க முடியும்? தொழிலுக்கு போறவங்க 60 வயசு வரைக்கும் சர்வீஸ் பீரியட் இருக்கு, அவங்க 60 வரைக்கும் வச்சுக்கோங்க. அங்கேயும் கூட 40க்கு மேல ஆன்மீக பயிற்சிகளை வந்துடணும். அப்போ அந்த 60க்குள்ள ரிட்டையர்மெண்ட்டும் வந்துடும், இந்த அட்டாச்மெண்ட்டும் ரிலீவ் ஆயிரும். தொழில் செய்பவர்கள் வந்து இதை ஒத்துக்கிறேங்க. ஆனா நீங்க 40 வயசுல ஃபுல்லா மாறணுமா அப்படின்றது கொஞ்சம் இதுவா இருக்கு. 40க்குள்ள மாறாது, அது விவேகானந்தமா சில பேருக்கு தான் சாத்தியமாகும். சரிங்க சரிங்க. விவேகானந்தமா சில பேருக்கு வந்து துவக்கமே ஆன்மீகத்துக்கு போயிடுவாங்க. பொதுவான மக்களுக்கு வந்து 40 வரைக்கும் இல்லறம் தான் ஆச்சுங்களா? அப்ப நம்ம சர்வீஸ்ல இருந்தாலும் கூட 40க்கு பிறகு நம்ம இந்த பயிற்சிகளுக்கு வந்து இதுல நம்ம நாம் இணைத்துக் கொள்கின்ற போது 60 வயசுக்குள்ள ரிட்டையர்மெண்ட்டும் வந்துடும், நமக்கு ஒரு லைஃப்ல உள்ள அட்டாச்மெண்ட்டும் கொஞ்சம் ரிலீஸ் ஆயிடும். இல்லை இன்னொரு 10 வருஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துங்க, 70 வயசு. 70 வயசுக்குள்ள ஓகே ரைட், எப்போ வந்தாலும் சரிப்பா, எல்லாம் நல்லா இருந்தா சரி, இன்னும் இருக்கணும் செய்யணுன்ற அந்த உணர்வோ ஆசையோ பற்றோ இருக்காது. சரிங்க. இதுல நான் வந்து இது 100% எனக்கு அந்த முழு மனதோட அது ஏன்னா இது வந்து என்னுடைய அனுபவம் இருக்குங்க. வச்சுங்களேன். நான் 40 வயசுல தான் இங்க வந்தேன் மனவள கலைக்கு. ஸோ இப்போ 73 வயசு ஆச்சு, ஃப்ரீயா தான் இருக்கேன், எப்போ போனாலும் சரி. அது நல்லதுங்க. நானா ஒரு 18 வயசுலயே இதுக்கு வந்தேன். ஆனா இது வரைக்கும் கிட்டத்தட்ட 35 வருஷம் ஆயிடுச்சுங்க ஐயா. ஆனாலும் இது வரைக்கும் வந்து நிறைய பழக்கம்லாம் மாறி இருக்க வழிய அந்த சிவம் தான் நமக்குள்ளார இருக்கு, அந்த சிவம் தான் வெளியில இருக்கு, அத வேறுபாடு இல்லாம ஒரு பார்க்கிற தன்மை வந்து இன்னும் ஒரு புரிதல் அளவுல மட்டும்தான் இருக்கு. அதுக்கு மேல வந்து அந்த உணர்தல் அளவுக்கு ஏதோ ஒரு சில சமயத்துல உணர்ற வழிய அதுக்கு மேல இருக்கும். இருக்க மாட்டாங்க. நீங்க தினசரி வாழ்க்கையில பேதங்களை அதிகமா பாக்குறோம் இல்லையா? நீங்க ஊடகங்கள், வெளி மக்கள் தொடர்பு எல்லாமே பிரிவினைகளை, பிரச்சனைகளை தான் பெருசா பேசுவாங்க. ஆன்மீகத்தையோ நல்ல கருத்துல பேசுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க இல்லையா? இதை விட்டு வெளியே போக முடியுமா? வெளியும் போக முடியாது. அப்போ ஏன் நமக்கு இந்த ஸ்ட்ரகிள் அப்படின்னா, இந்த உலகம், இந்த அட்மாஸ்பியர் வந்து ஒரு கண்டாமினேட்டட் அட்மாஸ்பியர். நம்ம இருக்கக்கூடிய பகுதி என்பது ஒரு தூய்மையான காந்த களம் அல்ல. இப்ப நீங்க குடிச்சிட்டு ஒருத்தவங்க போனாங்கன்னா அவனை தூக்கி விடுவோமான்னு சொல்ற மாதிரி இப்ப நம்ம இருக்கிற இடமே வந்து அந்த மாதிரி ஒரு அசங்கி இது அந்த மாதிரி ஒரு இடத்துலதான் இருந்துகிட்டு இருக்கோம், சுத்தி இருந்துகிட்டு இருக்கோம்.
சரிங்க ஐயா. அதனால இப்ப நம்ம அளவில் என்ன செய்வது அப்படின்னா இந்த பக்குவம். தவம் செய்யணும், பயிற்சிகள் எல்லாம் உடம்பு செய்யணும், அகத்தாய் பயிற்சி நல்லா சிறந்து பண்ணணும். அந்த தத்துவத்தை புரிஞ்சு மற்றவங்களுக்கு நம்ம சொல்ல சொல்ல அந்த தொண்டு செய்தால் கொண்டு வந்தது போகும் சொல்லுவாங்க பாருங்க. சர்வீஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ஷன். நம்ம என்னதான் பயிற்சிகளை வீட்டோட செய்துட்டாலோ நம்மளால வச்சுக்கிட்டாலோ அது முழுமைக்கு வழிவகுக்கிறது இல்லை, ரொம்ப கஷ்டம். அதுவே நம்ம 4 பேருக்கு வழிகாட்டுற போது, உதவி செய்யற போது, இந்த தத்துவங்கள் எல்லாம் ஒரு தொண்டாக செய்யற போது அதுல வரக்கூடிய அந்த பக்குவம் வேற. ஓ, அது ஆமாங்க. இன்னும் ஒரு ஏதோ ஒண்ணு கூட சொல்லுவாங்க, ஏதோ ஒரு கொடுத்தவன் கெட்டு போவதில்லை, ஏதோ ஒண்ணு கிராமத்துல ஒண்ணு சொல்லுவாங்க. ஆமா, சரி, மிக்க நன்றிகள் ஐயா. நன்றிமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் வெற்றி செல்வன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்து கிருபாநிதி அம்மா இணைந்திருக்கிறார்கள். கிருபாநிதி அம்மா, நீங்கள் வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா, சொல்லுங்கள் ஐயா. அந்த முதல்ல சொன்னவங்களுக்கு ஏறத்தாழ எல்லாமே சொல்லிட்டீங்க. நானும் அதைத்தான் நினைச்சேன். எப்படியாவது லைஃப்ல சாத்தியமா நம்ம உணர முடியுமா? அந்த சந்தேகம் இன்னும் இருக்கு. அப்புறம் எப்பயா உணர்றது இதெல்லாம் நினைச்சு. இப்ப நீங்க சொல்றீங்க பாருங்க, 40 வயசுல வந்தேன், 73 வயசு, இப்ப 4 நாளையில அமெரிக்கா போறீங்க. அப்ப எவ்வளவு தெளிவான அந்த பயணம் எல்லாருக்குள்ளயும் அது வர்றதுக்கு ஆன்மீகம் தான் காரணம் ஐயா, இல்ல பொருளாதாரம், சுற்றுச்சூழ்நிலைகள், வினைப்பதிவு தான் முக்கியமான ஒரு காரணமா இருக்குமா ஐயா? வினைப்பதிவு தான் முக்கியமான காரணம். கண்டிப்பா. ஏன்னா இவ்வளவு போதும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு பக்குவம் வேணுமா, இல்லைங்களா? எவ்வளவு வந்தாலும் போதாதுன்னு நினைக்கிறது சமுதாயம். வெளியே கவனிச்சு பாருங்களேன், யாராவது போதும்னு நினைக்கிறாங்களா? இன்னும் 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 இன்னும். நாளைக்கு ஆளியார் ஜூம்ல சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லக்கூடாது. ஏன்னா அது 200 பேராவது இருப்பாங்க. நான் கிராமத்துல இருக்கேன் ஐயா. அந்த 3000 ரூபாய் இட்டு குடும்பமா சட்டை போட்டுக்கிறாங்க. எனக்கு பாதி, உனக்கு பாதி. அப்புறம் என்னது வாங்கிட்டு அம்மா வீட்டுக்கு போனவங்க. நான் ஒரு கிராமத்துல இருக்கேன் இப்ப ஒரு 4 நாளா. அந்த 3000 ரூபாய் இட்டு வீட்டுக்கு வீடு சட்டையா இருக்கு. எனக்கு வேணும், உனக்கு வேணும். அதை நான் பாக்குறேன். இது பொங்கல் பரிசா என்ன பரிசு? அத சில பேர் என்ஜாய் பண்றாங்க, அதே இல்லைங்கல. ஆனா அதையே நான் உண்மையிலே உங்க ஸ்பீச் ஆலியார்ல சொல்லுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். உங்க ஞாபகம் தான் எனக்கு வந்தது. நிஜமா வீட்டுக்கு வீடு பார்க்கல, நீங்க பேசுற ஸ்பீச் தான் ஞாபகம் வந்தது எனக்கு. எவ்வளவு ஒரு நம்ம இருக்கோம், மட்டமா இருக்கமே அப்படின்னு ரொம்ப வருத்தமா கூட இருந்தது. இவங்க பண்ண பேசுறதுக்கு இல்லையா, நீங்க பேசுறதுக்கு இந்த நிலைக்கு சம்பந்தமா இல்லாம, ஒரு பர்சனோட சம்பந்தம் இல்லாம இருக்கே அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகுது. ஆமா, அதனால நான் அப்படி. நன்றி ஐயா, ரொம்ப சிறப்பியா. நான் யூடியூப் மறுபடியும் கேட்கணும். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நாளைக்கு 11 மணிக்கு ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. அடுத்து KS ஜனார் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பான சிந்தனை ஒரு நன்றி சுமங்கலி அம்மா. ஐயா, எனக்கு ஒரு இந்த வெற்றி செல்வன் ஐயா கேட்கல நீங்க கொடுத்த பதில அந்த ஒரு கேள்வி வந்தது. இப்ப தொண்டாட்டி இன்பம் காண்போம் என்று சொல்றோம். அந்த தொண்டு ஆட்டி என்றதுக்கு ஒரு டெஃபினிஷனலி வேற விளக்கணம் அப்படி இருக்குதா? என்ன செய்தாதான் அது தொண்டு, இல்லாட்டி தன்னை தவிர பிறருக்கு செய்யற எல்லாம் தொண்டா எடுத்துக்கொள்ளலாமா? அதாவது நம்முடைய வாழ்க்கையே ஓரளவுக்கு தொண்டு வாழ்க்கை தாங்கய்யா. நாம விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நம்முடைய வாழ்க்கையை அடிப்படையில் தொண்டு வாழ்க்கை தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம பெற்ற அறிவு, நம்முடைய உழைப்பு எல்லாம் நமக்கு மட்டுமே பயனாகலை, நம்முடைய குடும்பத்துக்கு மட்டுமே இல்லை. அரசாங்கத்துக்கு வரி கட்டுறோம், அப்போ அரசாங்கத்துக்கு பயனாகிறோம். ஒரு தொழிலுக்கு போறோம், அந்த தொழில் நடத்துறவங்களுக்கு நாம் பயனாகிறோம், இல்லைங்களா? ஒரு பொருள் வாங்குறோம், உற்பத்தி செய்பவனுக்கு பயனாகிறோம். இப்படி நம்முடைய வாழ்க்கையிலே எப்பவுமே தொண்டு கலந்துதான் இருக்கு. அது ஏன் தொண்டாற்றி இன்பம் காண்போம் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் இயற்கையாக தவிர்க்க முடியாத தொண்டு அல்லது கடமை அல்லது ஏதோ ஒரு வார்த்தை வச்சுக்கோங்க. ஆனா தொண்டு என்பது எதையும் எதிர்பார்க்காமல்
அடுத்தவர்கள் நலம் பெற வேண்டும் என்ற ஒரு தெய்வீக உணர்வோடு செய்யக்கூடியதுக்கு பேர் தான் தொண்டு. இப்ப நம்ம மனவளக்கலை மன்றங்கள்ல பயிற்சி கொடுக்குறோம், வரவங்க தீட்சை கொடுக்குறோம். என்ன எதிர்பார்ப்பு நமக்கு என்ன பெனிஃபிட் சொல்லுங்க? ஒரு தீட்சை கொடுக்குறோம், நமக்கு என்ன லாபம்? பயிற்சி கொடுக்குறோம், நமக்கு என்ன லாபம்? அப்போ நமக்கென்று எதுவும் எதிர்பார்க்காது, இந்த வரக்கூடிய அன்பர்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு விரிந்த நோக்கத்தோடு கருணையோடு தானே இதை செய்யறோம். அப்போ இந்த தொண்டு வாழ்க்கை, அதாவது ஆன்மீகத்தில் மக்களை உயர்த்துகின்ற தொண்டு, இது மிகப்பெரிய தொண்டு. அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நட்டல், அன்ன யாவையும் புண்ணியம் கோடி, ஆங்கு ஓர் ஏழைக்கு எழுந்தது அறிவித்தல். எழுந்தது அறிவித்தல் அப்படின்னா ஆதியா இருந்தது, ஆற்றலாய் எழுந்தது, அண்டங்களாய் விரிந்தது, உயிர்களாய் மறந்தது. அந்த இறை தத்துவத்தை பற்றிய விளக்கத்தை தருவது எழுந்தது அறிவித்தல். அந்த தொண்டு தான் நாம செய்துட்டு இருக்கிறோம். இதுதான் நம் கடமை. அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். ஐயா, இப்ப தொண்டுன்னு சொல்லிக்கல, இப்ப அரசாங்கத்தை வரி கட்டுறது இல்ல குடும்பத்துக்கு செய்யற இல்ல அவங்களோட ஒரு கடமைக்குள்ள ஒன்றா சேர்ந்துருது, கட்டாயம் செய்ய வேண்டிய விஷயமா வந்துருக்குது. ஆனா நாங்க அந்த வாலண்டரின்னா இந்த பணம் இல்லாமலோ செய்யறது இப்ப வாழ்நாள் தொடங்கின நாளன் தொடக்கமே இப்ப பொது நிறுவனங்கள்ல இணைஞ்சு அவங்களுக்கு இல்ல பணம் வாங்காம உதவி செய்துட்டு இருக்கிறது, அல்லது சின்ன வயசுல கோயிலுக்கு எல்லாம் போறது, அங்க தொண்டு செய்யறது, ரெண்டாவது பொதுமக்கள் வார இடமா இருக்கிறபடியா அப்படி அதுகள் எல்லாம் இந்த தொண்டண்ட இதுல வருமா ஐயா? சரியான மாதிரி வருமா? இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போறோம் வச்சுக்கோங்க, நமக்கு வேலை செய்தாலும் சேட்டா சம்பளம் கொடுப்பாங்க. ஆமா. நான் பொதுத்துறை நிறுவனம் ஸ்டேட் பேங்க்ல ஒர்க் பண்ணது. ஆமா. காலையில போறோம், 5 மணிக்கு வர்றோம், நான் வேலை செஞ்சா சேட்டா சம்பளம் கொடுத்துருவாங்க. ஆனா அதுக்கு மேலேயும் இந்த வேலை பெண்டிங் இருக்கு, முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நான் தொடர்ந்து செய்யற போது அந்த சம்பளத்துக்கு மேல மிச்சம் உள்ளதுக்கெல்லாம் என்ன பேர் வைக்கலாம்? தொண்டு தானே. ஆமா ஆமா ஆமா. சம்பளத்துக்கு வேலை செஞ்சுட்டேன், அதுக்கு மேலே நான் சேர போகுது, அதுக்கு ஒன்றும் ஓவர் டைமோ ஒன்றும் கிடையாது, இன்கிரிமெண்ட் எதுவும் கிடையாது. அப்போ அது டொனேஷன் தானே. ஆமா ஆமா. அப்போ நான் தொழில் செய்த நிறுவனத்திற்கு நான் வாங்கின சம்பளத்தை விட அதிகமா நான் வேலை செஞ்சு கொடுத்துருக்கேன். ஆமா ஆமா. அது போல அது மாதிரி. சிறப்பான வழக்கம் ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வேற யாரும் இல்லை. வேற யாராவது இருந்தா கேள்வி கேட்கலாம். இல்லைன்னா இதோட நிறைவு செய்து கொள்ளலாமா ஐயா? செய்துக்கலாமா? சரி, வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். இன்று நமக்கு வாராந்த சிறப்பு சிந்தனை உரையிலே எங்கும் நிறைந்த அறிவின் பயணம் தலைப்பிலே அறிவே தெய்வம் என்பதற்கு திருக்குறள் வாயிலாக அழகாக ஆழமான கருத்துக்களுடன் நல்ல பல விளக்கங்களை அளித்த முதுநிலை பேராசிரியர் பழனிச்சாமி ஐயாவை எல்லோரும் இணைந்து வாழ்த்துவோம். முதுநிலை பேராசிரியர் பழனிச்சாமி ஐயா அவர்கள் அவர்களுடைய உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவர்களுடைய அன்பு குடும்பம், அவர்களுடைய வேதாத்திரிய தொண்டு மென்மேலும் சிறக்க